ஆனா கனிமொழி அக்கா அவர்களுக்கு டெல்லியை நாம் எப்படி ஆட்சி நடத்துகின்றோம், குறிப்பாக இந்த ஈரான் போர்ல எப்படி இந்திய மக்களை பாதுகாத்திருக்கின்றோம் என்பதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாத ஒரு தலைவர் கனிமொழி அவர்கள். காங்கிரஸ் அவர்கள் ஆட்சி கட்டிலிருந்து 2014 இறங்கும் பொழுது 14.5 கோடி மக்கள்கிட்ட கேஸ் சிலிண்டர் இருந்ததுங்க ஐயா. 14.5 கோடி குடும்பத்துக்கிட்ட. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பமாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு உயர்த்திருக்கிறது. 99% மேல இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்திருக்கும். எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் சமாளித்து. ஆமாங்க ஐயா, கேஸ் நாம செய்ய முடியாது. நம்ம ஊர்ல கேஸ் கிடையாது. குழியை தோண்டி கேஸ் எடுக்க முடியாது. நம்ம ஊர்ல இல்லாத ஒரு பொருளை வெளியிருந்து வாங்குறோம். நம்ம ஊர்ல இருக்கும் பொழுது கட்டுப்படுத்த முடியும். ஆனா வெளியிருந்து வாங்கியும் கூட அதை கட்டுப்படுத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தவரை சமாளித்து இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம். இதை பாராட்ட மனமில்லைன்னா பரவாயில்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தயவு செய்து போய் சொல்லாது. இன்னைக்கு கனிமொழி அக்காவுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவங்க கனவுல வரதெல்லாம் உண்மை நினைச்சு காலங்காத்தால எந்திரிச்சு பேசிடுறாங்க மைக் எடுத்து. ஸ்டாலின் ஐயாவுக்கு அதே பிரச்சனை தான். என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு ஒரு பொய் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பொய்யா பேசுறார். காலையிலிருந்து இரவு வரை பேசக்கூடிய பொய் என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக இருக்குதுன்னு ஒரு பொய்.